அதே மாதிரி மீலாது விழான்னு வந்துருச்சுன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி அவங்க பேரில் சொல்ற இட்டுக்கட்டு இந்த இனிப்பு திங்கிற கதை தெரியுமில, பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அம்மா வந்தா, நபிகள் நாயகம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மீலாது விழாவில் நபிகள் நாயகம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சொன்னதை செய்வார், செய்ததை சொல்வார். இது ஓகே, இந்த தத்துவம் ஓகே. அதுக்கு சொல்ற ஆதாரம் என்ன தெரியுமா? ஒரு பையன் வந்து ரொம்ப இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தானா. இனிப்பு சாப்பிட்டோன்னு அவங்க அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தாங்களாம், கேட்கவே இல்லையா. அவனை அழைச்சிட்டு வந்துட்டாங்களாம். யார்கிட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வந்து, இந்த மாதிரி சொல்லு கேட்க மாட்டாங்களாம், ரொம்ப இனிப்பு சாப்பிட்றான், நீங்க தான் கொஞ்சம் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்களாம், நாளைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சோ கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஏதோ ஒரு வாரம் கழிச்சு ஏதோ மந்திரம் செய்ய போறாங்கன்னு அம்மா கூட்டிட்டு போயிருச்சான். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்த உடனே, தம்பி இனிப்பு சாப்பிடாதன்னு சொன்னாங்களாம். அவ்வளோதான் சொன்னாங்களாம். அன்னையிலேருந்து விட்டுட்டானாம், இந்த இனிப்பு சாப்பிட்ற இந்த பையன் விட்டுட்டானா. அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம், இது சொல்ற ஒரு வாரம் தேவையா? வந்து கேட்கும்போது அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, இனிப்பு சாப்பிடாதுன்னு அன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கலாமே, இதுக்காக வேண்டி ஒரு வாரம் டைம் எடுத்துக்கணுமான்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அப்ப நானே நிறைய இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் இனிப்பு சாப்பிடாத நான் எப்படி சொல்ல முடியும்? அதுக்காக வேண்டி இந்த ஒரு வாரமான இனிப்பெல்லாம் குறைச்சி நாங்கள் என்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன செஞ்சேன், அந்த அறிவுரையை சொன்னேன் இப்படின்னு ஒரு கதையை மேடையில் வாசிச்சுட்டு உடனே ரசூலுல்லாஹ் புகழ்ந்துருவா. பார்த்தீங்களா, நபிகள் நாயகம் எவ்வளோ அப்படின்னு பாராட்டுமாரு. இது பாராட்டா? இது என்ன இனிப்பு சாப்பிட்றது மார்க்கத்தில் குற்றமா? இனிப்பு சாப்பிட்றதுக்கு திருத்த வேண்டிய ஒரு மேட்டரை தண்ணி அடிக்கிறான் அந்த பையன். தண்ணி அடிச்சு செஞ்ச மாதிரி இனிப்பு சாப்பிட்டு போறான். இந்த சக்கரவியா சின்ன பையன் தானே, சாப்பிட்டு போறானே. அப்ப இனிப்பு சாப்பிட்ற நம்ம பாவமான காரியம் மாதிரி அதை வந்து பெரிய சொல்லி இதெல்லாம் கப்சா, இதெல்லாம் இப்படிலாம் ரசூலுல்லாஹ் நடந்தே இருக்க மாட்டாங்க. வந்து கேட்டா நினைச்சுவாங்க, இனிப்பு தான் நம்ம விரும்பி சாப்பிட்டு வாங்கி கொடுத்துட்டு போய் என்ன இருக்கு இப்ப இனிப்புன்னா என்ன? நம்ம காலத்தில் செயற்கை இனிப்பா? பேரிச்சம்பழம் சாப்பிட்டுருமா, இல்லாட்டி திராட்சைப்பழம் சாப்பிட்டுருமா, தேனும் சாப்பிட்டுருப்பா? என்ன அந்த காலத்தில் என்ன இனிப்பு இருந்துச்சு? சீனி இருந்துச்சா, மண்டபம் இருந்துச்சா, சக்கரை ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் இனிப்புனா என்னது? பேரிச்சம்பழம் சாப்பிட்டுருப்பாங்க, இல்லைன்னா திராட்சைப்பழம் சாப்பிட்டுருப்பாங்க, இல்லைன்னா தேனும் சாப்பிட்டுருப்பாங்க. தானே இனிப்பு. இது சாப்பிட்ட கெடுதியா? இதுக்காண்டி போதனை செய்யணுமா? இதுக்காண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிடக்கூடியதை நிறுத்தி கொண்டு, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்லும்போது நிறுத்திக்கணுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தர் புளிப்பு பிடிக்கும். இந்த பையன் நிறுத்திருக்கான்னு ரசூலுல்லாஹ் தன்னுடைய இனிப்பு தியாகம் பண்ணணுமா? அப்படி அதான் சொன்னதை செய்யறதுக்கு அர்த்தமா? சொன்னதை செய்யறதுக்கு இது அர்த்தம் கிடையாது. சொன்னதை செய்வது என்று சொன்னால் அவங்க போடுகிற உத்தரவுகளையும் கட்டளைகளையும் அவங்க பேணக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது தான். இதெல்லாம் உத்தரவு கட்டளை அடங்காது. இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரால நிறைய வந்து கட்டுக்கதைகளை கட்டி விட்டுருக்கிறாங்க. இதுகள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும்? விடுபடணும். இது போக